பொறுத்துக. இந்த பொறுத்துகைய முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த விடைய பார்த்துறணும். அதில எது சரியான இலக்கண குறிப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னா, அத விடைய ரொம்ப எளிமையா பண்ணிடலாம். இப்போ உதாரணமா முதல் விடைய பாருங்க. நாள் 2 நாளும் 2ம். அப்ப நாளும் 2ம் இங்க மறைஞ்சு வரதுனால அது உம்மைத்தொகை. உம்மைத்தொகைங்கிறது என்ன? இங்க சி என்கிற 3ஆம் இடத்துல இருக்குது. அப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வினாவிற்கு 1 வந்து தான் விடை அப்படின்னா, இங்க பாருங்க 3ல எது 1? இந்தா இருக்குது. அப்போ இந்த டி தான் நமக்கு விடை. தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் அத செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? செய்தொழில். செய் அப்படின்னு கட்டளைய வந்தாலே அது வினைத்தொகை. அப்போ 2ல வினைத்தொகை. வினைத்தொகை இருக்கு. அப்போ முதல்ல உள்ள 2க்கு வந்து வினைத்தொகைன்னா, முதலுக்கு 2. அப்போ இதுதான். சரிதான். அப்போ உம்மைத்தொகை அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உவமைத்தொகைங்கிறது என்ன? மதி போன்ற முகம். மதின்னா நிலவு. நிலவு போல முகம் இருக்கிறதுனால, உவமை மறைஞ்சதுனால உவமைத்தொகை. அப்போ 2க்கு வந்து 4 அதுதான். அன்மொழி தொகைங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்மொழி தொகைங்கிறது என்ன அப்படின்னா, பவளவாய் அப்படின்னா பவளத்தை போன்ற வாய். அதே உவமைத்தொகை. அத பவள வாய் கொண்ட ஒருவன் பேசினான் என்பதனால, வேற ஒரு தொகை அங்க மறைஞ்சு வரதுனால, அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். எனவே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3 அது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அவன் உழவன் இதனுடைய இலக்கண குறிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னன்னா உழவனுங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அவன் உழவன் அப்படின்னா காலம் காட்டல. காலம் காட்டல அப்படின்னாவே குறிப்பு வினைமுற்று அவ்வளோதான். காலம் காட்டுனுச்சு அப்படின்னா, அது திரைநிலை வினைமுற்று. அவன் செய்தான் அப்படின்னா திரைநிலை வினைமுற்று. அவன் உழவன் என்பது காலம் காட்டல. அதனால குறிப்பு வினைமுற்று. நன்றி.